ஹாய் வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, கோவக்காய் வச்சு ஒரு சூப்பரான பருப்பு கூட்டு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்துட்டு துவரம் பருப்பு எடுத்துக்கோங்க. நல்லா வாஷ் பண்ணிவிட்டு 1.5 கப் அளவுக்கு எடுத்திருக்கேன். அது வந்துட்டு ஆட் பண்ணிக்கோங்க ஒரு குக்கரில். அப்புறமா சின்ன வெங்காயம் ஆட் பண்ணிக்கோங்க. காரத்துக்கு பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. பூண்டு சேர்த்துக்கோங்க. அப்புறமா கோவக்காயை வந்துட்டு நல்லா கழுவிட்டு கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு என்ன சைஸில் வேணுமோ அது மாதிரி கட் பண்ணிக்கோங்க. அதையும் ஆட் பண்ணிக்கலாம். அப்புறமா தக்காளி வந்துட்டு நான் ஒரு பெரிய சைஸ் தக்காளி வந்து ஆட் பண்ணியிருக்கேன். ஒரு சின்ன துண்டு வந்துட்டு புளி ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக மஞ்சள்தூள் சேர்த்துக்கலாம். அப்புறமா ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் வந்துட்டு நீங்கள் சாம்பார் பொடி வந்து இதில் ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். ஜீரகம் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. இதுக்கு தேவையான தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா ஒரு 4லேருந்து 5 விசில் வந்து நல்லா விட்டு எடுத்துக்கோங்க. நல்லா நம்ம வந்துட்டு குலைவாக வேக வச்சு எடுத்தால் தான் உங்களுக்கு நல்லாயிருக்கும். அந்த கோவக்காய் வந்துட்டு நல்லா மசிஞ்சு வரும். இப்போ வந்து நான் ஒரு 4 விசில் விட்டு எடுத்து வச்சிட்டேன். பார்த்திங்கன்னா நல்லா தெரியும். பருப்புலாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அடுத்து வந்துட்டு இதுக்கு தாளிப்பு கொடுத்துடலாம். ஒரு பேனில் ஆயில் விட்டுக்கோங்க. கடுகு உளுந்து சேர்த்துக்கோங்க. ஜீரகம் சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறமா காஞ்ச மிளகாய் 2-3 கிள்ளி போட்டுக்கோங்க. நறுக்கின வெங்காயம் வந்துட்டு இதில் ஆட் பண்ணிக்கலாம். அப்புறமா கொஞ்சமாக வந்துட்டு கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம். பெருங்காயத்தூள் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. இது நல்லா எல்லாத்தையும் நல்லா வந்து நம்ம வதக்கி விட்டுக்கலாம். கருகிராமல் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. எல்லாம் ரெடி ஆயிடுச்சு. இதை வந்துட்டு நம்ம அந்த குழம்புல வந்துட்டு ஆட் பண்ணிடலாம். எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இதுக்கு தேவையான உப்பு ஆட் பண்ணிக்கோங்க கடைசியாக. உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. உப்பு நம்மளுக்கு தேவையான அளவு போட்டு நல்லா கலந்து எடுத்துக்கலாம். ஸோ அவ்வளோதாங்க, நம்மளுடைய கோவக்காய் பருப்பு கூட்டு வந்து ரெடி ஆயிடுச்சு. இது வந்துட்டு ஜஸ்ட் வந்து நீங்கள் ஒரே பாட்டில் டக்குன்னு செஞ்சிடலாம். ஸோ இந்த ரெசிபியை வந்து ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய கமெண்ட்ஸை சொல்லுங்கள். என்னோடய வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ, பை பாய்.